ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் அனைத்தையும் எதிர்க்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னது யாருனாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு சந்திரசேகர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது என்னன்னாக்கா, பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் முதலாக வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் பாடலும் பாடப்பட வேண்டும் என்று மக்கள் பவன் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் பவன் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகிறார். இது சொல்லுது கடந்த 24ஆம் தேதி. அதற்கு பிறகு 4 நாட்கள் கழித்து இன்று நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அந்த பட்டமளிப்பில் நடைபெற்றிருக்கிறது. அந்த விழாவில் இன்று முதலாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் பாடப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேட்டி கொடுத்து 24, இன்னைக்கு 28, 4 நாட்கள் நடந்திருக்கு, முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் தமிழக அரசின் சார்பாக ஒருத்தர் கூட இது பற்றி வாய் திறக்கவில்லை. தமிழ்நாட்டில் நடக்கும் விழாக்களில் நிச்சயமாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலாக பாடப்பட வேண்டும் என்று யாருமே கருத்து தெரிவிக்கவில்லை. அதான் சொல்லிட்டாங்களே, ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு கனிமொழி பேசியிருக்காங்க. வாய் இருந்தால் எது வேணாலும் பேசிக்கலான்னு கேட்டார்ல, இன்னைக்கு வாயை தொடர்ந்து பேச வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அடுத்து வர இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இனி தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் முதலாக பாடப்பட வேண்டும் என்று சட்டத்தை இந்த அரசு இயற்ற வேண்டும் என்று கூறியிருக்கார். இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வு குறித்து தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த 3வது இடத்திற்கு பாடப்பட்டது குறித்து தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கார். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எந்த விதமான பதிலும் இல்லை. அவர் வாய் திறந்து பேசவே மாட்டார். 3 மாதத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை கூப்பிட்டு மக்களையெல்லாம் கூட்டத்தை கூட்டி வச்சு தான் அவர் பிளாஸ்ட் பண்ணுவார். ஏன்னா யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு போவார். மற்றபடி இதே போல் உடனடியாக அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். நிர்மல்குமார் சொல்லியிருக்கார், தமிழ்நாடு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காருனாக்கா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் முதலாக பாடப்பட வேண்டும் என்று அமைச்சர் பேட்டி கொடுத்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டாக்கா அது நமக்கு பிரச்சனை ஆகிடும், நம்மளுடைய அரசுக்கு பிரச்சனை ஆகிடும் பயம். நம்ம எப்படியோ இந்த அரசாங்கத்தை, இந்த ஆட்சியை கைப்பற்றிட்டோம். 108 தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் கூட மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட இந்த அரசு அமைச்சிட்டோம். இதற்கு பிறகு இந்த அரசுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதனால் எதுவும் வாயை தரக்கூடாது, வாய் மூடி மௌனமாக இருக்கணும் என்பதில் இந்த திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கார். இப்படி தான் நடந்துட்டு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்தார் ஒருத்தர். கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதே போன்ற நடைமுறை இந்த ஆட்சியில் பின்பற்றப்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, அதை முதலமைச்சர் முடிவு செய்வார் அப்படின்னு பேட்டி கொடுக்கிறார். பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அவங்க சொல்றதுல தப்பு இல்லை, அதுக்கு சரிதான் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமும் சொன்ன பிறகும் கூட இப்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கும் இந்த விஜய் அரசு, அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த விஸ்வநாதன் என்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி சொல்லிடுறார். ஏன்னா அவங்களும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இல்லைன்னா கூட வருங்காலத்தில் நம்ம ஆட்சிக்கு வருவோம், அந்த சமயத்தில் கவர்னருக்கு அதிகாரம் வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விஸ்வநாதன் என்பவர் அப்படி பேசுகிறார். கவர்னரே வேந்தராக இருப்பதும் தவறு இல்லை, சென்ற ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறை இப்போது நாங்கள் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் முதலமைச்சரோடு இணைந்து முடிவெடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஆள் அப்பயே வாய் திறந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர், தமிழ்நாடு ஆளுநர், பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. மேற்கு வங்காள மாநிலத்தில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அங்கே பாஜக ஆட்சி நடக்குது. இருந்தாலும் கூட அங்கே நடக்கும் விழாக்களில் முதலாக அந்த மாநிலத்தின் மாநில பாடல் தான் முதல் இசைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தான் தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
மனோன்மணியம் சுந்தரனார் அவர் யாருனாக்கா இந்த தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவரே அவர் தான். அவருடைய பெயரில் உள்ள அவருடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கார். எதை பற்றி பேசிடக்கூடாது, பிஜேபி என்ற பேரே சொல்லிடக்கூடாது.